இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண வந்து இறந்த 5 பேரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவிப்பு. விமானப்படை சாகசத்தை காண எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட மிக அதிக அளவில் மக்கள் வந்திருந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். அடுத்த முறை பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது கூடுதல் கவனம் மற்றும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் உறுதி. சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சியை பார்த்த 5 பேர் உயிரிழந்த விவகாரம் உரிய விளக்கத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்க டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு மாநில உள்துறை செயலர் தீரஜ்குமார் உத்தரவு. 5 பேர் மரணத்தை அரசியலாக்க கூடாது என்ற அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசின் கவனக்குறைவால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது அரசு. மெரினா விமான சாகச நிகழ்ச்சியின் போது உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு விஜய் இரங்கல். மக்கள் கூடும் இடங்களில் வருங்காலங்களில் அடிப்படை மற்றும் பாதுகாப்பு வசதிகளில் கவனம் செலுத்தவும் அரசுக்கு வலியுறுத்தல். விமான சாகச நிகழ்ச்சியின் ஏற்பாட்டில் குறைபாடுகள் ஏதும் இருந்ததா என்பதை விசாரிக்க திருமாவளவன் கோரிக்கை. வெயிலின் கொடுமையால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க இன்னும் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கருத்து. விமான சாகச நிகழ்வில் உயிரிழந்த பார்வையாளர்கள் 5 பேரின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் நிதி உதவி அறிவித்த காங்கிரஸ். இறந்தவர்களின் குழந்தைகளுக்கான கல்வி செலவையும் ஏற்பதாக அறிவிப்பு. சென்னையில் விமான சாகசத்தை பார்த்த பின் இருசக்கர வாகனத்தை எடுக்கச் சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. கணவர் மயங்கி விழுந்தது தெரியாமல் 1 மணி நேரம் காத்திருந்த மனைவி. விமான சாகசத்தை காண மகளுடன் சென்ற தந்தை அரசு மருத்துவமனை ஊழியர். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2 பேருக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மருத்துவத்துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய அமெரிக்காவைச் சேர்ந்த விக்டோபர் ஆம்ப்ரோஸ் கேரி ரூகேனுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2 வழங்கப்படுகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த விக்டோபர் ஆம்ப்ரோஸ், கேரி ரூகேன் ஆகிய 2 மருத்துவத்துறைக்கான சிறந்த பங்களிப்பிற்கான நோபல் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த விக்டோபர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரூகேன் ஆகிய 2 மருத்துவத்துறைக்கான சிறந்த பங்களிப்பிற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
அறிக்கையில் மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சிக்கு இந்திய போக்குவரத்தை பெறுவதிலும் மிகுந்த சிரமம் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அடுத்த முறை இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் ஏற்பட்ட 5 உயிரிழப்புகள் மனவேதனையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியதாகவும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் விமான சாகச நிகழ்ச்சியை காண சென்ற 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக உரிய விளக்கத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்க தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு மாநில உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்த 5 பேர் உயிரிழந்ததற்கு தாவைக்க தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் விஜய் வெளியிட்டுள்ள பதிவில் மெரினாவில் 5 பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிப்பதாகவும் அவர்களது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்ச்சியின் போது அடிப்படை வசதிகள், போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்டவை மீது அரசு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்திய செய்திகள் ஊடகங்களில் வந்திருப்பதாக கூறியுள்ள விஜய், மக்கள் அதிகம் கூடுகிற இடங்களில் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய வசதிகளையும் பாதுகாப்பையும் திறம்பட செயல்படுத்துவதில் வரும் காலங்களில் கவனம் செலுத்த அரசை கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற விமான சாகச கண்காட்சியை பார்வையிட வந்தவர்களில் 5 பேர் உயிரிழந்தனர். இதேபோன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலால் சென்னை குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த 56 வயதான ஜான் என்பவர் மயங்கி விழுந்திருக்கிறார். ஆம்புலன்ஸ் மூலம் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தனது கணவர் மயங்கி விழுந்தவுடன் தங்கள் கையில் இருந்த தண்ணீரை கொடுத்ததாகவும் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தும் சுமார் 2 மணி நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். கூலி வேலை செய்து வந்த ஜானுக்கு 4 மகன்கள் இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை கிண்டியைச் சேர்ந்த 40 வயதான தினேஷ்குமார் வண்ணம், திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த 55 வயதான மணி ஆகியோரும் விமான சாகசத்தை காண வந்த நிலையில் உடல் நலம் பாதிக்கப்பட்டனர். அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவர்கள் உயிரிழந்தனர்.
இதனையடுத்து உயிரிழந்த கார்த்திகேயன் உடல் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. அதற்கான ஒப்புதல் படிவத்தில் அவரது மனைவி பெற்றோரின் கையெழுத்தை வாங்காமல் உறவினர் ஒருவரிடம் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கார்த்திகேயனின் மனைவி மற்றும் உறவினர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது.